ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஹேபிட் கிரியேஷன் வீடியோட ஆல்மோஸ்ட் லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த புக்கில் உள்ள எல்லா விஷயங்களை பற்றியுமே நான் பேசிட்டேன். இது வந்து ஒரு ஃபைனல் பார்ட். ஜஸ்ட் குவிக்காக வந்து சில பாயிண்ட்ஸை வந்து பேசிட்டு I'll be closing on this habit creation part from Atomic Habits. இந்த புக்கோட லாஸ்ட் ஃபியூ சாப்டர்ஸில் ஆத்தர் வந்து கோல்டிலாக் ரூலை பற்றி பேசுகிறாரு. கோல்டிலாக் ரூல் வந்து என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு வந்து சேலஞ்சுங்கிறது எப்போ தெரியுமா பிடிக்கும், அந்த சேலஞ்சிலிருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வரப்போகுது, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அதை வந்து சக்சீட் பண்ணுவீங்க, ஓவர் கம் பண்ணுவீங்க அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சேலஞ்ச் பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து பிறந்ததுலேருந்து டென்னிஸ் விளையாண்டதே இல்லை அப்படின்னா, you can practice, you can give yourself time, 10 years time, 12 years time to become a national champion. அதுவே வந்து நீங்க வந்து இல்ல நான் நாளைக்கே பண்ணிருவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சேலஞ்சை நீங்க என்ஜாய் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. ஒரு சேலஞ்ச் வந்து உங்களால சக்சீட் பண்ண முடியாது அப்படின்னா அது வந்து நீங்க என்ஜாய் பண்ண மாட்டீங்க, அதை ஹாப்பி ஆக மாட்டீங்க. அதுதான் வந்து ஹியூமன் டெண்டன்சி. நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு சக்ஸஸ் அச்சீவ் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த புக்கில் அவர் சொல்லியிருக்காரு சிம்பிளாக இருக்கணும், நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து போர்டமை ஓவர் கம் பண்ணணும். நம்ம நிறைய பேர் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் குவிட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட மேஜர் ரீசன் வந்து போர்டமாக தான் இருக்கும். எனக்கு இது பிடிக்கலப்பா, போர் அடிக்குது, டெய்லி இருந்துச்சு என்ன நான் எக்ஸசைஸ் பண்ணேன், டெய்லி எங்கே நான் அதே ஃபுட்டை சாப்பிட, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் நம்ம வந்து குவிட் பண்ணுறோம். ஸோ ஹி சேஸ் அ பர்சன் வில் பி சக்ஸஸ்ஃபுல் ஒன்லி வென் இஃப் ஹி ஆர் ஷீ இஸ் ஏபிள் டு ஓவர் கம் தி போர்டம். இன்னொரு விஷயம் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹேபிட்ஸ் வந்து ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். ஆனால் அதில் வந்து பர்ஃபெக்ஷனை கீல் பண்ணும். ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கண்டினியூஸாக கண்ணை மூடிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக பண்ணுவீங்களா, இல்லை ஒரு சில இடத்துல விட்டு போயிருமா அப்படிங்கிற கேள்விகள் வரும். ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் பிரெயின்ஸை வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிங்க. அது கண்டிப்பாக தேவை, ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து யூஸ் டு ஆனால் மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு போகும். ஆனால் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பேசிக்கலி ஒவ்வொரு தடவையும் ரிவ்யூ பண்ணும்போது ஓகே நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக தான் பண்ணுறோமா, இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயம் விட்டு போகுதா அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் இது பண்ணிக்கிட்டே தான் போகணும். ஸோ ஒவ்வொரு தடவையும் ரிவ்யூ பண்ணும்போது யூ வில் ரியலைஸ் தட் இஃப் யூ ஆர் மிஸ்ஸிங் அவுட் ஆன் சம்திங், இஃப் யூ நீட் டு ஒர்க் அவுட் ஆன் சம்திங், அந்த கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. இதில் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காரு. நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபெயில் ஆகுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில டீச்சர் எவ்வளோ தான் மாடர்னான இன்டெலிஜென்ட்டான டெக்னாலஜிஸ் வந்தாலுமே அவங்க வந்து அவங்களோட பழைய கிளாஸ் ரூம் மெத்தடாலஜியை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஸோ அந்த டீச்சர்ஸ் வந்து இன்னியோட காலகட்டத்துக்கு சக்ஸஸ் ஆக மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு சில மேனேஜர்ஸ் பார்த்துருப்பீங்க, அவங்க வந்து அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப ரிஜிடாக இருக்காதீங்க. ஓகே, லைக் நான் இப்படி தான், நான் மாற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தேவையே இல்லை. அந்த மாதிரியான ஒரு இது, அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த விஷயத்தில் நீங்கள் சக்ஸஸாக இருக்கிறது காலங்கட்டம் மாறும்போது உங்களோட சக்ஸஸ், உங்களோட ஐடென்டிட்டி வந்து உலகத்துக்கு தேவை இருக்காது. தட் இஸ் வென் யூ வில் ஸ்டார்ட் எக்ஸ்பீரியன்சிங் ஃபெயிலியர். அது வந்து அந்த ஃபெயிலியர் வந்து உங்களை உள்ளேயே வந்து கில் பண்ணிடும். ஸோ விச் இஸ் நாட் அ பாசிட்டிவ் திங். ஸோ பேசிக்கலி நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அட் தி எண்ட் ஆஃப் தி டே யூ ஷுட் பி ஹாப்பி. ஸோ சரவுண்ட் யுவர் ஹேபிட்ஸ் பை திங்ஸ் தட் கேன் ஆக்சுவலி கிவ் யூ தட் மென்டல் பீஸ். கொஞ்சம் மென்டலி வந்து நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த புக்குக்கு வந்துட்டோம். ஜஸ்ட் ஒன் ஃபைனல் திங் த ஆத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு சின்ன விஷயம் ஹேபிட் வந்து ஒரு சின்ன ஹேபிட் வந்து உங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கிருமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, இல்லை ஜி, ஒரு சிங்கிள் சின்ன ஹேபிட் உங்களை சக்ஸஸ்ஃபுல் ஆக்காது. நீங்கள் என்ன பண்ணணும்னா
டெய்லி அந்த ஹேபிட்ட பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு நான் 10 நிமிஷம் பண்றேன் அப்படின்னா, நாளைக்கு நான் அத 11 மினிட்ஸ், 12 மினிட்ஸ், 13 மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பண்ணுனா மட்டும் தான், நான் வந்து அந்த ஹேபிட்ட இன்கல்கேட் பண்ண முடியும். அந்த ஹேபிட்ட வச்சு சக்சஸ் பார்க்க முடியும். நான் பண்ணதே வந்து 15 இயர்ஸா பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே, ஐ மே நாட் சீ ரிசல்ட். ஸோ எவ்ரி டே லைக் நீங்க வந்து ஒரு காமெடியன் ஆகணும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு 10 ஜோக்கையே நீங்க வந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, யூ வில் ஃபீல் போர்ட். அந்த 10 ஜோக்ல யூ நீட் டூ அண்டர்ஸ்டாண்ட் எந்த ஜோக்கை அந்த ஒரு பர்ட்டிகுலர் செட் ஆஃப் ஜோக்ஸ் வந்து எப்ப சொன்னாலும் மக்கள் சிரிப்பாங்க. ஸோ யூ நீட் டு டேக் தட் ஜோக்ஸ் அண்ட் ரிமூவ் த அதர் ஜோக்ஸ் விச் வெரின் பீப்பிள் டோன்ட் லாஃப் ஆன். ஓகே, அத வச்சு நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும். இல்ல புது ஜோக்ஸ ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். only then you will be successful. So creating jokes daily, இது வந்து ஒரு ஹேபிட். இத டெய்லி கிரியேட் பண்றது வந்து ஒரு கன்சிஸ்டன்சி. நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டெய்லி அந்த ஜோக்ஸ. உங்க ஜோக்ஸ் வந்து ஹேப்பியாவும் ஆக்கணும் மக்கள, ட்ரெண்டியாவும் இருக்கணும், பெட்டராவும் இருக்கணும் நேத்த விட. only then you will be able to taste success. So this is what the book is all about. புடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் சில வீடியோஸ் நான் போடுவேன் about habits very shortly. டாடா, பை பை.